என் குட்டம்மா கூட விளையாடலன்னா அன்னைக்கு நாளே என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். அம்மாக்கு டெய்லி நட்ஸ் ஊற வச்சு அரைச்சு கொடுக்குற பழக்கம், அதனால அதுக்கும் நட்ஸ் எல்லாம் எடுத்து பால்ல ஊற வச்சுட்டேன். எனக்கு சுத்தமா பிடிக்காத வேலை அப்படின்னா பாத்திரம் தேய்ச்சி வச்சதை எடுத்து அடுக்கிறது தான். அதையும் ஒரு வேலையா செஞ்சு முடிச்சுட்டு நேற்று ஆக்டிவ் பாப்கார்ன் செய்யும் போது நாகாவோட குலோப் ஜாமுன் பேக்கெட் ஒன்று இருந்துச்சு. சரி அதையும் எடுத்து செஞ்சு முடிச்சிடலாம், வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பைரி பார்த்தா நல்ல வேலை இந்த மாசம் தான் முடியுது, ஸோ அதுக்கு முன்னாடியே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து குலோப் ஜாமுன் செஞ்சேன். இந்த குலோப் ஜாமுன் செய்வதற்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் கூட கொஞ்சமா பாலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டு இந்த கேப்ல சக்கரை தண்ணியை காய்ச்சிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டா வந்து ஸ்வீட்னஸ் நல்லா ஷார்பன் பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாங்க, அதனால உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சக்கரை, ஒரு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா ஜீரா ரெடி. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ்ல இருந்து குட்டி குட்டி பால்ஸா உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் லோ டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து சக்கரை தண்ணியில போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்டா வேற என்ன, எம்மி எம்மி மிட்டம்மி.